ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சு போனாலோ இல்லைனா வந்து டேமேஜ் ஆனாலோ அந்த ஏடிஎம் கார்டை உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவே பிளாக் பண்ணுறதுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. 9022690226 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ண நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா கெட் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோர் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்து ரெண்டாவதாக கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் மெசேஜ் வரும். அதில் கம்ப்ளைண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வேர் ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் பிளாக் பண்ணணுமா, டீஆக்டிவேட் பண்ணணுமா, ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணணுமா, யூபிஐ டிசேபிள் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவதாக இருக்க பிளாக் ஏடிஎம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு டியர் கஸ்டமர் செலக்டட் இந்த மாதிரி வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெபிட் கார்டு, அதாவது உங்களுக்கு ஏடிஎம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட 2 ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ அந்த செலக்ட் டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஏடிஎம் கார்டுனா கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் இருக்கும். கரெக்டாக தான் நான் செக் பண்ணி பார்த்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்மாக இதை பிளாக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகி நீங்கள் புதுசாக ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இன்டர்நெட் பேங்கிங் இல்லாதவங்க உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக நியூ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாலே நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு நியூ ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணும்னாலும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.